வணக்கம் மக்களே, யூஆர் வாட்சிங் அண்ட் அவுட் சினிமா வித் திவ்யா. நம்ம சென்சேஷனல் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் நம்ம தலைவரை வச்சு தலைவர் 171 மூவியை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லயே வந்து இந்த படத்துல அவர் என்ன மாதிரி தரமான சம்பவத்தை கொடுக்க போறாரு அப்படின்றத வந்து ஒரு சாம்பிளா வந்து காட்டியிருந்தாரு. நேத்து ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த தலைவர் 171 படத்தோட டைட்டில் ரிவீலிங் டீசரை வந்து வெறித்தனமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லணும். இந்த டீசரை பார்த்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம விண்டேஜ் தலைவரை பார்த்த மாதிரி இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி பயங்கரமான கூஸ்பன் மூமெண்ட்ஸ்ல தான் இருந்தாங்க. அதுலயும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய அந்த டைலாக்ஸ், விண்டேஜ் டைலாக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த டைம்ல அவர் பேசும் போதே நாங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ரசிச்சோம். இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல வந்து தலைவரை பார்க்கறதுக்கு வேற லெவல்ல இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. லோகேஷ் கனகராஜ் படம் அப்படின்னாலே இந்த கடத்தல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம எப்படி இந்த படத்துலயும் வந்து இந்த டீசர்லயுமே வந்து தங்க கடத்தலை வந்து பேஸ் பண்ணி அந்த கும்பலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் துவம்சம் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்லணும் விஷுவல் வைஸ். இதுல அனிருத்தோட பிஜிஎம் பத்தி சொல்லியே ஆகணும். அவர் தலைவருக்கு நான் மட்டும் எங்க இருந்துப்பா இந்த மாதிரி பிஜிஎம்ஸ் எல்லாம் போடுறாரு அப்படின்ற மாதிரி இந்த டீசர் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் கூஸ்பம் மொமெண்ட்ஸ் பிஜிஎம்மா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அனிருத் தலைவருக்குன்னா வந்து வேற லெவல் ஒரு சம்பவம் வந்து பண்ணிடுறாரு அப்படின்றது வந்து இதுலயும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் இதுக்கு முன்னாடி தீ, உழைப்பாளி இந்த படங்கள் எல்லாம் வந்து கூலியா நடிச்சிருப்பாரு. இப்ப இந்த படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த விண்டேஜ் தலைவரோட ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. லோகேஷ் கனகராஜ் படங்கள் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அதுலயும் நம்ம தலைவரை வச்சு இந்த மாதிரி ஒரு தரமான டீசரை கொடுத்து கூலின்னு அதுக்கு வந்து டைட்டில் வச்சக்கு அப்புறம் இந்த படத்தோட எதிர்பார்ப்பு இன்னும் வேற லெவல்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து எல்சியூ, அதாவது நம்ம லோகேஷ் கனகராஜ் படம் அப்படின்னாலே இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த டீசர் ரிவீலிங் வீடியோல வந்து ஆரம்பிக்கலாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் பேசியிருப்பாரு. அதே மாதிரி தளபதியோட லியோ மூவில வந்து பிளடி ஸ்வீட் அப்படின்ற வந்து டயலாக் இருக்கும். அது எல்லாமே வந்து ட்ரெண்ட் செட்டிங் டயலாக்ஸா மாறி இருந்தது. இப்ப இந்த டீசர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் முடிச்சிடலாமா அப்படின்ற டயலாக வந்து பேசியிருப்பாரு. இதை பார்த்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இது ஒருவேளை எல்சியோட முடிவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் 171, அதாவது கூலி, நம்ம லோகேஷ் கனகராஜோட எல்சியூ பேட்டர்ன்ல வராது. இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் மூவியா இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. சோ இந்த கூலி மூவி வந்து பாத்தீங்கன்னா எல்சியூவும் கிடையாது, இது எல்சியோட முடிவும் கிடையாது அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்க இந்த டீசரை பார்த்த உடனே என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம இந்த சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.